வணக்கம் நண்பர்களே. அகவிலைப்படி உயர்வு ஏப்ரல் 2026 அறிவிப்பு. முக்கிய தகவல்கள் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை மறக்காம பிரஸ் பண்ணிக்கங்க. அப்பதான் நம்ம சேனல்ல இது போன்ற வீடியோக்களை அப்லோட் செய்யும்போது உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். மத்திய அரசு ஊழியர்களுக்கு அகவிலைப்படி டிஏ உயர்வு தொடர்பான முக்கிய அப்டேட் ஒன்று வெளியாகி உள்ளது. வழக்கமாக ஆண்டுக்கு 2 முறை திருத்தப்படும் அகவிலைப்படி ஜனவரி மாதத்திற்கான உயர்வு மார்ச் மாதத்தில் அறிவிக்கப்படும். ஆனால் 2026 ஆண்டில் மார்ச் மாதத்தில் எந்த அறிவிப்பும் வெளியாகாததால் இந்த உயர்வு ஏப்ரல் மாதத்தில் அறிவிக்கப்படலாம் என்ற எதிர்பார்ப்பு நிலவுகிறது. இருப்பினும் இது குறித்து அரசு இதுவரை அதிகாரப்பூர்வமாக எந்த உறுதியும் வழங்கவில்லை. தற்போது மத்திய அரசு ஊழியர்கள் 58% அகவிலைப்படி பெற்று வருகின்றனர். பொருளாதார குறியீடுகள் அடிப்படையில் இந்த தொகை 2% முதல் 3% வரை அதிகரிக்கலாம் என கணிக்கப்படுகிறது. அதாவது அகவிலைப்படி 60% அல்லது 61% உயர வாய்ப்பு உள்ளது. அறிவிப்பு தாமதமானாலும் இந்த உயர்வு ஜனவரி 1, 2026 முதல் அமலுக்கு வரும். இதனால் ஜனவரி, பிப்ரவரி மற்றும் மார்ச் மாதங்களுக்கான நிலுவைத் தொகை அரியர்ஸ் ஏப்ரல் மாத சம்பளத்துடன் சேர்த்து வழங்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த அகவிலைப்படி உயர்வு ஊழியர்களின் மாத சம்பளத்தில் நேரடியான உயர்வை ஏற்படுத்தும். உதாரணமாக ரூபாய் 30,000 அடிப்படை சம்பளம் பெறும் ஒருவருக்கு 2% உயர்வு மாதத்திற்கு ரூபாய் 600 அதிகரிப்பை வழங்கும். அதேபோல் ரூபாய் 40,000 சம்பளம் பெறுபவர்களுக்கு மாதம் ரூபாய் 800 வரை உயர்வு கிடைக்கும். இந்த மாற்றம் ஆண்டிற்கு கணிசமான வருமான உயர்வை வழங்கும். சுமார் 50 லட்சம் மத்திய அரசு ஊழியர்களும் 65 லட்சம் ஓய்வூதியதாரர்களும் இந்த உயர்வால் பயனடைவார்கள். புதிய 8வது ஊதிய குழு பரிந்துரைகள் அமலுக்கு வரும் வரை இந்த அகவிலைப்படி உயர்வு வாழ்க்கை செலவுகளை சமாளிக்க ஒரு முக்கிய நிதி ஆதாரமாக இருக்கும். 7வது ஊதிய குழு காலம் 2025 டிசம்பரில் முடிவடைந்த நிலையில் 8வது ஊதிய குழு தனது பணிகளை தொடங்கியுள்ளது. அதன் பரிந்துரைகள் அமலுக்கு வந்த பின் அகவிலைப்படி புதிய அடிப்படை ஊதியத்தில் இணைக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கண்டிப்பா அரசு ஊழியர்களுக்கு இது ஒரு பயனுள்ள தகவலா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க. உங்களுடைய சந்தேகங்களை கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்கள் உறவினர்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் இது போன்று மற்றொரு வீடியோவில் சந்திப்போம்.